உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இன்னும் ஒரு விசை வாசிங்க பார்ப்போம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். இந்த வசனத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டதை ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அதாவது நான் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் கானானுக்குள்ளே போய், அதாவது இப்போ இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே போய் அவர் ஒரு சில காரியங்களை பார்க்க விரும்புகிறார். அவர் பார்க்க விரும்பும் பொழுது அதற்கு முன்பதாகவே என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே சில தவறுகள் ஏற்பட்டு விட்டது. அதன் விளைவாக மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே மோசே அதுக்கு பிறகு ஆண்டவரை போய் கேட்டதாக இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரே, நான் அந்த தேசத்தை, நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனான் முழுவதையும் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த காரியத்தை மோசே பல நேரங்களில் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்திருக்கிறார். பல நேரங்களிலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார். யார் யாருக்காகவோ ஜெபம் பண்ணியிருக்கிறார். என்னென்னவோ காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறார். அதாவது ஜனங்க தப்பு பண்ணுவாங்க, இப்போ ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள அழிக்க போகிறேன்னு, இவர் போய் ஜெபம் பண்ணுவார். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா, இவர் பேச்சை கேட்டு அவங்கள மன்னிச்சிடுவார். இது பல தடவை நடந்துகிட்டே இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து மோசே பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு 40 வருஷமாக. இப்போது கடைசியாக மோசே வாழ்க்கையிலே ஒரு சின்ன தவறு வந்து விட்டது. இப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எத்தனையோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஸோ எல்லாத்தையும் மன்னித்து திருப்பி நீங்கள் அவங்களுக்கு பழையபடி கொடுத்துட்டீங்க. அந்த நம்பிக்கையில் இப்போ போய் அவரு கேட்குறாரு, ஆண்டவரே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் நான் அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும், அந்த நல்ல மலையை பார்க்கணும், லீபனானை பார்க்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லிட்டாராம், அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை பற்றி கிடையாது, நீ அந்த பக்கம் போக முடியாது அப்படின்ட்டாராம். பல நேரங்களில் நமக்கு கூட இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். யார் யாருக்கோ ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். நமக்கு ஜெபம் பண்ணுறது மட்டும் நடக்காது. அது என்னன்னே தெரியாது. நாம் சொல்லிகிட்டே இருப்போம், ஏன் தான் நான் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் நடக்குது, நான் ஜெபம் பண்ணுற விஷயம் எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது. நம்ம யாருக்காவது ஜெபம் பண்ணியிருப்போம், அவன் சாட்சி வேறு சொல்லிட்டு போவாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் ஜெபம் பண்ணனால தான் நடந்துச்சுப்பாங்க. நம்ம ஆண்டோட்ட கேட்போம், அவனுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கவே இல்லையேன்னு. பல நேரங்களில் கர்த்தர் அப்படி செய்கிறார். நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதற்கும் சில காரணங்கள் இருக்குது. மோசே இப்போ ஆண்டவர் போக வேண்டான்னு மோசே கிட்ட சொன்னதுக்கு மோசேக்கு என்ன இருக்குது, பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது அதல்ல. அந்த வசனத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். அந்த எந்த மலையை குறித்து அவர் சொல்லுகிறார், அதான் நம்முடைய கேள்வி. நாம் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எந்த மலையை குறித்து சொல்லுகிறார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அப்படிங்கிறார். எந்த மலையை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார்? ஏன்னா வசனம் சொல்லுது, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல. அப்போ எருசலேமை சுற்றி நிறைய பர்வதங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் உள்ளே இருக்குது, நிறைய மலைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இவர் பர்டிகுலராக சிங்குலரில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த மலையாக இருக்கும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மோசே அவருடைய வாழ்க்கை முதல் நாளிலிருந்து, கர்த்தரை சந்தித்த முதல் நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நிறைய மலைகளை கடந்து வந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு மலைக்கு பின்னாடியும் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. இவ்வளோ மலைகளை அவர் பார்த்துருக்கிறார். பார்த்தவர் கடைசியாக கேட்குறாரு, நான் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவ்வளோ மலையை நீங்கள் பார்த்தீங்களே, அந்த நல்ல மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்க. இந்த வார்த்தைகளே அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம மறுரூப மலை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். சில ஆராய்ச்சியாளர்கள் அது ஒலிவ மலை, அதை தான் அது மறுரூப மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலை தான் மோசே ஆசைப்பட்டதான ஒரு மலை. இதுதான் அவர் அங்கே சொல்கிறார் இல்லையா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் அந்த நல்ல மலையையும் அப்படின்னு ஒரு மலையை பற்றி பேசுகிறார்ல. எதனால் நம்ம அதை அப்படி சொல்கிறோம், அதுதான் அவர் ஆசைப்பட்ட மலை அப்படின்னு எதனால் சொல்கிறோன்னா, அந்த 30வது வசனத்தில் வாசியும், அன்றியும் மோசே எலியா எனும் 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி. அப்போ இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மலை அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றினதான வெளிப்பாடு மோசேக்கு அப்போவே உண்டு.
உங்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறார். இப்படி பல விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு மோசேக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இயேசுவோடு கூட தான் இருக்க போகிற, சந்திக்க போகிற, முகமுகமாய் தரிசிக்க போகிறதான ஒரு மலை இருக்கிறது. அது அந்த தேசத்தில் இருக்கிறது, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். எங்கே ஆசைப்படுறாரு? இங்கே இருக்கும் போதே ஆசைப்படுறார். நான் இப்போ போய் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதை போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, அந்த மலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மலையை பார்க்க வேண்டும். இப்போ மோசே போயிட்டார். ஆனால் உபாகமத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, நீ அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ மோசே அந்த நல்ல மலையில் இயேசுவோடு கூட உட்காந்துட்டார். இந்த ஜேர்னி இருக்குது பாருங்களேன். அதாவது மோசே இயேசுவை மலையின் மேல் சந்திக்கிறதான அந்த ஜேர்னி, இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ராவல் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்களும் நானுமே இப்போ காத்திருக்கிறோம், இந்த பூமியில் காத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதில் நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, ஆனால் அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். என்னென்னா, நாம் எல்லோருமே தேவனை போய் சீயோன் மலையில் சந்திக்க போகிறோம். ஆனால் பொதுவாக நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். சபையில் எதுக்காக காத்திருக்கோம்னா, வருகை வரப்போது பரலோகத்துக்கு போக போகிறோன்றோம். பரலோகத்தில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சில இடங்களை 3 இடங்கள் வேதம் சொல்லுது. ஒன்று, சிங்காசனத்திற்கு முன்பாக அப்படின்னு 7:9 இருக்குது. கண்ணாடி கடலுக்கு அருகாமையில் ஒரு கூட்டம் நிற்கிது 15:2 வெளிப்படுத்தின விசேஷத்தில். 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் சீயோன் மலையிலே கூடியிருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரூப் நிற்கிறாங்க பரலோகத்தில். அங்கே பாரபட்சம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி பவுல் சொல்கிறார் இல்லையா, நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றும் மகிமையில் வேறுபட்டிருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு குரூப்பு கண்ணாடி கடல் அருகே, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன். ஒரு குரூப்பு சீயோன் மலையிலே நிற்க கண்டேன். இப்போ நம்முடைய டாஸ்க் என்ன? நாம் போய் அந்த மலையில் தேவனை சந்திக்க வேண்டும். இப்போ அந்த சீயோன் மலைக்கு போகக்கூடியதான அந்த ஆசை நமக்கு முதல்ல இருக்கணும். மோசேக்கு அந்த ஆசை இருக்குது. உபாகமம் 3 அவர் சொல்கிறாரு, நான் கடந்து போய் அந்த யோர்தானை கடந்து போய் அந்த நல்ல மலையை, நான் அந்த மலையை பார்க்க வேண்டும் என்கிறதான ஆசை இருக்குது. இன்றைக்கி அந்த ஒரு ஆசை தான் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நம்முடைய ஆசை எல்லாமே இந்த பூமிக்குள்ளே இருக்கிற மட்டும் இருக்குது, அதை தாண்டி இருக்கிறதுலே இல்லை. ஆனால் பைபிளில் உள்ளவங்க ஆசை எல்லாமே பூமிக்குரியதாகவே இருக்காது, அதை தாண்டி தான் இருக்கும். அவங்க பைபிளுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சேர்த்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பையனுக்கு ஆசைப்பட்டார், லேண்டுக்கு ஆசைப்பட்டார், அப்புறம் தேசத்துக்கு ஆசைப்பட்டார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் கடைசியாக எதை ஆசைப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். 9, 10, 11 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டே வரும்போது அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே, இப்போது சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவரீரின் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பரத்துக்குரியதாக இருக்குது. இப்போ மோசே பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. ஸோ அவங்களுடைய தாட் முழுக்க ஸ்பிரிச்சுவலாக ஹெவன்லிக்குரியதாகவே இருந்துச்சு. அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சபை இன்றைக்கி அந்த இடத்துல இருக்குதா? நம்முடைய தாட் முழுக்க கடந்து போய் அந்த நல்ல மலை சீயோன் மலையை சந்திக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? அங்கே நிற்கணும், அவரை பாடணும், துதிக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த பூமியை தாண்டி இருக்கிற ஒரு ஆசை அது இருக்கா? பவுல் சொல்கிறார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அவருடைய தாட்டு முழுக்க மேலே போயிடுச்சு. அவர் எல்லாமே பூமிக்கு அடுத்த உள்ள காரியங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் நாம் இன்னும் இங்கே பூமிக்குரியதாக தான் நினச்சிட்டே இருக்கிறோம். முழுக்க நம்முடைய தாட்டு முழுக்க பூமிக்குரியதாகவே இருக்குது. ஆனால் சொல்கிறதெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, உலகம் எனக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, சும்மா வாயிலோடு சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேரை கேட்டு பாருங்கள், எத்தனை பேருக்கு பூமியை தாண்டி பரலோகத்து மேலே ஆசை இருக்குது? எல்லாம் கை தூக்கிடுவீங்க. ஓகே, அப்போ பூமிக்குரியதில் அதுவும் இருக்குது. அது எப்போ வரணும்? ஒரு 70க்கு அப்புறம் 80க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அப்புறம் வேறு வழியே இல்லையே, போய் தானே ஆகணும். நம்ம எல்லாமே அப்படி ஆகிட்டோம். நம்முடைய தாட்டு முழுக்க இந்த பூமிக்குரியதை போட்டு நிரப்பியாச்சு. ஏதோ ஒரு டாஸ்க், ஏதோ ஒரு ஃப்யூச்சர் பிளான், எல்லாம் ஏதாவது ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னவாயிருச்சு அப்படின்னு கேட்டால், நாம் பார்க்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய அல்லது ஆசைப்பட வேண்டிய காரியங்களுக்கு ஆசைப்படவில்லை. அதான் நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்கள், நம்மளை மாதிரியே தான் பாடுள்ள மனுஷன் எல்லாரையும் சொல்கிறாங்க.
ஆபிரகாம் நம்மளை மாதிரி தான் பையனுக்கு ஆசைப்பட்டார் 15ஆம் அதிகாரத்தில், அப்புறம் தேசத்துக்கு ஆசைப்பட்டார் 13ஆம் அதிகாரத்தில். இப்படி ஒவ்வொன்றா கிடச்சிருச்சு. கிடச்சா அவர் தான் சொல்கிறாரு, இல்லைப்பா இதெல்லாம் இல்லை, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை, இதை தாண்டி வேற ஒன்று இருக்குது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் இருக்குது, நான் அங்கே போகணும்னு ஆசை வருது. ஸோ நம்முடைய தாட் எப்போவுமே அதுக்குரியதாக இருக்கணும். இது ஒரு டெம்பரவரி. நான் நம்புறது இந்த பூமி வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து 4 எக்ஸாம் இருக்கும், சிலருக்கு 6 இருக்கும், சில சப்ஜெக்ட்ஸில் 10 இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயில் ஆனால் திருப்பி மொத்தமாக எழுத சொல்லுவாங்க. இந்த சிஏக்கெலாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா என்ன செய்வாங்க, மொத்தமாக எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி இந்த பூமி. நம்ம ஃபெயிலாக திருப்பி எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கு. நம்ம கடைசியில் என்ன வாக்கிட்டோம்னா எக்ஸாமினேஷன் சென்டரையே வீடாக்கிட்டோம். நாங்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டோங்கிற தாட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன கேட்டுட்டு போனாலும் நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லத்தான் போகிறீங்க, ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க, எதாவது வாங்கிட்டு போகலாமான்னு தான் தாட் போகுது. இல்லைனா வரும்போதே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த முடிவோடு தான் இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த ஆசை, மோசேக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் கடந்து போய் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும். அவன் யோசித்து பாருங்கள், அவன் தேவனையே முகமுகமாக தரிசித்தவர். அவருக்கு இல்லாத காரியமாக அதுக்கு முன்னாடியே அவர் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவர் 40 வருஷம். பார்வோன் குமார் அரண்மனையில் கூட சாதாரண வேலையில் இல்லை, பார்வோன் குமாரத்தியின் மகன், ராஜாவோடைய தங்கச்சி பையன். அந்த அளவுக்கு அவர் அப்படி இருக்கிறார். அது இல்லை, வேற ஒன்று இருக்குது, நான் வேற ஒன்றை பார்க்கணும், வேற ஒன்றை சந்திக்கணும். இல்லை கேட்டு பாருங்கள், லிட்ரலாகவே நமக்கு அந்த ஆசை வரணும். அதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கும். இல்லாவிட்டால் அது இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களை இங்கேயே நிற்க வைத்து விடும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை இழுத்துரும் திருப்பி. அப்போ இந்த மலையை பார்க்கறதுக்கு அவர் கடந்து போவதற்கு அவர் ஒரு ஜேர்னி இருக்குது அவருக்கு. அந்த ஜேர்னி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் அதுக்கு முன்னாடி சில மலைகளை அவர் சந்திக்கிறார். அந்த மலைகளை தாண்டித்தான் இந்த மலை மேலே அவர் ஆசைப்படுறார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். முதலாவது அவன் சந்திக்கிற மலை இதுதான், தேவ பர்வதம் மட்டும் வந்தான். இப்போ வந்த உடனே இந்த முதலாவது மலையில் அவர் ஏறி போய் அங்கே இருக்கக்கூடியதான முட்செடியை பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது அவியாது இருந்தது. அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் அங்கே பேசலை. ஆனால் இந்த மலையிலே அவர் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு என்ன காரணம், அங்கே என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நீங்கள் முதலாவது யோர்தானை கடந்து போய் அந்த மர்ருவ மலையிலே கர்த்தரோடு கூட உட்கார வேண்டிய மோசே முதல்ல சந்தித்த மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவ பர்வதமாகிய ஓரேப். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு. அவனுக்கு முதலாக ஒரு காலிங் கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் கடந்து போய் சீயோன் மலையிலே தேவனோடு கூட இருக்க போகிறோம். அப்படி இருக்க போகிற உங்களுக்கும் எனக்கும் முதலாவது அந்த ஜேர்னியில் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண வேண்டிய அல்லது ஏற வேண்டிய மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் அழைப்பு என்கிறதான காலிங் என்கிறதான மலையில் போய் உட்காரணும், அவரை சந்திக்கணும். இந்த அழைப்பு காலிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன காலிங்னா என்ன, எல்லாருக்கும் காலிங் கிடையாது அப்படி ஒரு தாட் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் அழைப்பு, அதுக்கு ஒரு வசனமும் அவங்க சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்கிறதா நமக்கு முக்கியம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ உங்களுடைய அழைப்பு 2 பகுதியாக இருக்கிறது. நீங்க இப்போ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க இல்லையா, இது எல்லாருக்கும் பொதுவாக எழுதப்பட்டது. அப்படி வந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 2 பகுதியை உடையதாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்மில் சொல்லணும்னா மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்லி எபிரேயர் 10 சொல்லுவாங்க. ஆரோனின் முறைமைங்கிறது நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் 2 காலிங் இருக்குது. அதாவது 2 காலிங் தனித்தனியாக இல்லை, 2 சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராஜாக்களாக, இன்னொன்று
ஆசாரியராக. சரி, இந்த அழைப்பில் நீங்கள் எத்தனை பேர் ஆசாரிய அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? ராஜாக்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாம் எல்லாருமே ராஜாக்களை போல வாழுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் அது தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ராஜா அழைப்புங்கிறது இங்கேக்குரியது அல்ல. ஆண்டவர் அங்கே சொன்னது இங்கே இல்லை, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இந்த வசனத்தை புரியாமல் ஒரு குரூப் என்ன சொல்லிருச்சுன்னா, கர்த்தர் நம்மை ராஜாக்களாக அழைச்சிருக்கிறாரு, நாம் இந்த பூமியில் ராஜாக்கள் மாதிரி இருக்கணும், ராஜாக்கள் மாதிரி வஸ்திரம் போடணும், ராஜாக்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே ராஜா மாதிரி என்னவா இருக்கணும்? அவரே ராஜா மாதிரி வஸ்திரம் போட்டு தானே வந்திருக்கணும். அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார்? ஏழையாக ஆசாரிய வஸ்திரத்தில் தான் வந்தார். அவர் வந்திருக்கும் போது ஒரு குரூப் உங்களை இப்போ கடைசி காலத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லி ஏமாற்றிட்டு இருக்குன்னா, இயேசு அந்த பிலிப்பியரில் ஒரு வசனம் இருக்கு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார், நம்மெல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கோடீஸ்வரர்களாக மாறி இருக்க வேண்டிய ஆள் யார்? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு கோடீஸ்வரர்களாக மாறி இருக்க வேண்டியவங்க யார்? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். 12 பேரும் 12 லேண்ட்லார்ட்ஸாக மாறி இருக்கணும். 12 பேரும் ஆளுக்கு ஒரு பெரிய கப்பல் வச்சுருக்கணும் கெனிசரத் கடலோரத்தில். 12 பேரும் எருசலேமில் 12 வீடு கட்டி இருக்கணும். அப்போனா ஏன்னா நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா முதல் பணக்கார லிஸ்ட்டில் யார் தான் இருந்திருக்கணும்? அவங்க தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க. நாமெல்லாம் எதையும் விடலை, இன்னும் விட வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டவங்க. அப்போ ஐஸ்வர்யன் ஆக்கினார்னா ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யன் யார் ஆயிருக்கணும்? அவங்க தான் ஆயிருக்கணும். அந்த 11 பேர் தான் ஆயிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா இதை எழுதுறது யாரு? பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதினது யாரு? பவுல் எழுதுறாரு. அவராப்பரியா எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்றாரு. எழுதிட்டு தான் அவர் எழுதுறாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைகிறதற்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொன்னவர் தான் சொல்றாரு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்படின்னா நியாயமா பவுல் எதையுமே விட்டுருக்க கூடாது. அவரே கோடீஸ்வரனாக இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எருசலேமில் ஒரு மினிஸ்ட்ரி, ஜெருசலேம் மினிஸ்ட்ரிஸ்ன்னு ஆரம்பித்து அதுக்கு பவுலை பிரசிடெண்ட்டாக போட்டு, திமோத்தியை செக்ரட்டரியாக போட்டு, தீத்துவை ட்ரெஷனராக போட்டு எருசலேமில் இடம் வாங்கி செட்டில் ஆகிருக்கணும். அதானே சரி அந்த வசனத்தின்படி? அப்படின்னா அவர் சொல்கிற ஐஸ்வர்யம் அது அல்ல. சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ தரித்திரனாக இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பைபிள் சொல்கிற ஐஸ்வர்யம் அது அல்ல. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் இங்கே தான் பணக்காரனாக இருக்கணுன்றது தேவ திட்டம்னா, நம்ம உலகத்தில் இருக்க நம்மளை விட எத்தனையோ தேவனை அறியாதவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள். அவங்க தான் பில்லியனஸ் ட்ரில்லியனஸாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேவனை மறுதளிக்கிறவெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். எப்படி? இன்னும் சொல்ல போனால் பிசாசை டைரக்டாக வழிபடுற ஒரு சாட்டனிக் கூட்டம் இருக்கு, அவெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்கான். அப்போ எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் சொன்னாரா? இல்லை இல்லை, அவர் அதை பற்றி பேசவே இல்லை. உலக ஆசீர்வாதத்தை பற்றி இயேசு பேசவே இல்லை. நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா நம்ம இங்கே தான் பணக்காரர் ஆகணும்னா நோ, ராங் டாக்ட்ரின், தப்பான உபதேசம். அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்குவேன் என்று சொன்னது ஸ்பிரிச்சுவலி. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் ஆகிருக்கணும். அதுக்கு பின்னாடி வந்த மிஷினரிகள், இருந்த மிஷினரி பணக்காரனாக இருந்தவங்க இங்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சாங்கன்னு இருக்கு. ராக்லாண்ட் ஐயாலாம் அப்படி தான் இருந்திருக்கிறார் இங்கே. அப்போ அவன் பைத்தியக்காரன், இப்போ சொல்கிறவன் அறிவாளி. அப்படியா? அந்த மிஷினரிகள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இங்கே செத்து போனவங்க பைத்தியக்காரங்க. நம்ம ஐஸ்வர்யனாக்க சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பணத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாளிகள் ஆகிடுறோமா? நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு பூமியில் ராஜாவாகிற அழைப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து முதலில் ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றினார். இதற்கு பிறகுதான் 1000 வருஷ அரசாட்சி வரப்போது, அதில் ராஜாவாக ஆளுகை செய்வார். அதே அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆசாரியத்துவத்தின் அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கடமை இருக்கிறது. சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை, சொல்லாவிட்டால் ஐயோ. அப்போ இன்னைக்கு ஒரு ஆசாரியத்துவம் என்பது என்ன? இயேசுவை பற்றி அறிவிப்பதும் சொல்லுவதும், ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை, அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை செய்வதும். அதுக்கு நடுவில் உங்களை விசேஷமாக ஒரு ஊழியத்துக்கு வேறு விரிச்சு எடுப்பார். அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால்னு இருக்கு. ஆனால் பேசிக்காக எவ்ரிபடி மஸ்ட் டு த காஸ்பல் ஒர்க்.
அது உங்கள் மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் இந்த ஆசாரியத்துவத்தை செய்திருக்கிறீர்கள்? சபைக்கு வருவதே ஆசீர்வாதத்துக்காக தான். எந்த ஆசீர்வாதத்துக்காக? நான் ஆசீர்வாதத்தை குறை சொல்றாள் இல்லை, எந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்கு. முதல்ல எது ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஆசீர்வாதம் ஆக்கிட்டா? வீடு ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, குழந்தை கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, லேண்ட் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, கார் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, நகை வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. அப்போ இதை எல்லாத்தையும் உலகத்தான வாங்குறானே, அவன் யார் மூலயமா வாங்குறான்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது உலகத்தாருக்கு கிடைக்காது, அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தானுக்கும் நம்ம தேவனுக்கும் வித்தியாசம் நம்ம போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுலாம் ஆசீர்வாதமா நீடா தேவையா? நம்ம தேவையை ஆசீர்வாதம்னு மாற்றிட்டோம். கண்டிப்பாக இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது, அது தேவை. ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் நடந்து போனால் பரவாயில்ல, சைக்கிளில் போனால் பரவாயில்ல. இப்போ அப்படி இல்லை, வேலை கொஞ்சம் தூரமாகி போச்சு, நம்ம சீக்கிரம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கார் தேவைப்படுது, டூ வீலர் தேவைப்படுது, அது நீடு. அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும், ஏதோ போக வரணும், கொஞ்சம் பிஸ்னஸ் விஸ்தாரமாகுது, ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம். இது எப்படி? ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சு, அது எப்படி ஆசீர்வாதமாகும்? உங்கள் கூட ஒரு நான் பிலீவர் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? உங்கள் கூட ஒருத்தன் இயேசுவை திட்டுற ஏத்திஸ்ட் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? அதெல்லாம் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் கொடுக்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீங்க வச்சிருக்கிற இந்த பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் ஒரு நாள் உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாக சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு உண்டு, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தார், நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்றாங்க. கலாத்தியரில் தான் அந்த வசனம் இருக்கு. நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படி இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கு. எதை பற்றி அங்கே சொல்கிறாரு? உலக ஆசீர்வாதமா அப்படின்னு நீங்கள் பாருங்க. ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அடுத்து வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு கொடுத்தான். சரி, கரெக்ட். அப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஈசாக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஈசாக்கு என்னவா இருக்கணும்? நியாயமா ஈசாக்கு என்னவா இருக்கணும்? பெரிய கோடீஸ்வரன் தானே இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டு போயிட்டார்ல. வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி. எப்போ என்ன ஆகி? ஐஸ்வர்யவான். அப்ப அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வர்யவனாகி, அடுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்பதான் அவன் ஆகிறானே. அப்ப அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு, அவனுக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க பின்னாடி. அப்புறமா போயிட்டு அவங்க அப்பா கொடுத்த ஊற்றையெல்லாம் தூத்து போட்டாங்க. அவன் சம்பாதிக்கிறான் கையால், அவன் விதைக்கிறான், அவன் ஆசீர்வதிக்க போகிறான். வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவனாகி. அப்போ தான் அவன் பணக்காரனாகவே மாறுறான். சரி, ஈசாக்கு இப்போ பணக்காரன் ஆயிட்டார், நிறைய பரிவாரம் சொத்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது யாருக்கு போகணும்? யாக்கோபுக்கு போகணும். யாக்கோபு எங்கே போயிட்டாரு? லாபான் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் சொல்கிறாரு, நான் கோலும் கையுமாய் போனேன், கர்த்தர் 2 பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். அப்போது ஈசாக்கோடைய சொத்து யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? யோசேப்புக்கு போகணும். அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம். யோசேப்பு இப்போ எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. இப்போ யோசேப்பு யாக்கோபு பார்க்க வந்தாரா? யாக்கோபு இப்போ யோசேப்பை பார்க்க போனாரா? எகிப்துக்கு பார்க்க போனார். அங்கே போனால் இவங்க எல்லாரும் பஞ்ச காலத்தில் அங்கே போய் சேர்றாங்க. யோசேப்பு தான் அவர்களை போஷிக்கிறான். அப்போ யாக்கோபு ஆசீர்வாதம் யாருக்கு வரல? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமின் உலக ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வரவில்லை, ஈசாக்கின் உலக ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகவில்லை, யாக்கோபின் உலக ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போகவில்லை. ஆனால் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. எது உண்டு?
அவர்கள் 3 பேர் மேலேயும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருந்தது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவர்களை கடந்து வந்துச்சு. இதை நீங்க இன்னைக்கும் புரிஞ்சுக்காம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு எனக்கு உண்டு, ஆபிரகாம் செல்வ சீமானாயானான். இல்லைங்க, உலகத்தில் உங்களை கர்த்தர் தரித்திரமாய் இருக்க சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிறது எல்லாமே நீட், தேவை. நீங்கள் குறைவாய் இருக்க பரலோகம் விரும்பல. என்ன தேவையோ பரலோகம் கொடுக்குது. நீங்கள் குழந்தையா பிறக்கும் போது ஒரு சின்ன கவுனு சின்ன சட்டை தேவைப்பட்டுச்சு, பரலோகம் கொடுத்துச்சு. நாம் அப்புறம் 30-40 வயசு ஆன உடனே 38 இன்ச்சு 40 இன்ச்சு சட்டை 42 ஆச்சு, 44 ஆச்சு, டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல். அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்கிறார், உங்கள் சைஸுக்கு சட்டையே இல்லை சார்ன்ட்டார். இப்போ போய் இன்னொரு கடையை தேடி அந்த சட்டையும் கிடைக்கிறார், அதையும் கர்த்தர் கொடுக்குறாரு தானே. குழந்தையா இருக்கும்போது கவுன் கொடுத்த ஆண்டவர், இவ்வளோ தான்ப்பா உன் சைஸு, பரலோகம் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கொண்டு கவுனோட விட்டுட்டாரா? வளர வளர என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருந்துச்சு, இன்னும் இருக்கும், முடிவு பரியந்தம் நடத்தும். பரலோகம் உங்களை தரித்திரா இருக்க சொல்லவில்லை. வாட் எவர் யூ நீட் த ஹெவன் வில் கிவ். உங்களுக்கு பரலோகம் கொடுக்கும். ஆனால் ஆசீர்வாதம் அதல்ல. ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? எனக்கொன்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார், அது வானத்துக்குரியது, அதை நான் போகும்போது சுதந்திரித்துக் கொள்வேன். அதற்காகத்தான் நான் இங்கே காத்திருக்கிறேன். அப்போ நான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறத நான் இங்கே செய்யணும் இல்லையா? செஞ்சா தானே நான் அந்த போய் மர்ருவ மலையில் போய் பார்க்குற மாதிரி சீயோன் மலையில் போய் இயேசுவை பார்க்க முடியும். நான் இங்கே ராஜாவாக இருக்கணும் ராஜாவாக இருக்கணும்னு எல்லாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை என்ன செஞ்சுச்சான், சூடு போட்டுக்குச்சான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தானை பார்த்து ஊழியக்காரனை இப்போ சூடு போட தொடங்கிட்டான். நான் அவனை மாதிரி அந்த கார் வாங்க போகிறேன். நீ கார் வாங்குறத நான் குற்றமாக சொல்லலை, உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க. யார் வேணான்னு சொன்னா? ஆண்டவர் தேவையே வேணானே சொல்லலை. இப்போ குடும்பம் 4 பேர் ஆயிடுச்சு, ஒரு பைக்கில் 4 பேர் போக முடியாது, ரூல் படி போக முடியாது. சரி, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? கார் தேவைப்படுது. கார் தேவைப்படும் போது கொடுக்க போகிறாரு. சில நேரத்தில் நமக்கு கார் தேவைப்படாது, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிடுவான். பார்த்தோன்னே அவன்லாம் வாங்கிட்டான், எனக்கு அப்புறம் தான் வந்தான். அவன் சும்மா இருந்தாலும் வீட்டம்மா சும்மா இருக்காது. பாருங்கள், எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க. அவள் வந்து இறங்கும்போது காரில் இறங்குறான். எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? என்ன எப்படி இருக்கு என்ன? இப்போ நம்ம கார் தேவைன்னா கர்த்தர் கொடுக்க போகிறாரு. கார் தேவையில்லை இப்போ, அதனால் கர்த்தர் கொடுக்கல, அவ்வளோதான். ஒரு நாள் வரும், தேவைப்படும் போது கொடுப்பாரு. சிலலாம் உடனே எப்படியாவது இஎம்ஐ போட்டு காசை கட்டி வாங்கி காரை நிற்க வைக்க வீட்டில் இடமும் இல்லை, வாசலில் இடமும் இல்லை, ரோடே இவ்வளோட்டு தான் இருக்குது. அதனால தான் கர்த்தர் 2 வீலர் கொடுத்துருக்கிறாரு அந்த ரோட்டில் போகிறதுக்கு. இவங்களுக்கு ஆசை, காரை வாங்கியாச்சு, உள்ளே போனால் ரிவர்ஸ்லேயே தான் வருது, திருப்ப கூட வழி இல்லை. இது ஆசீர்வாதம் யார் சொன்னா? இப்படித்தான் நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கி ஆண்டவர்கிட்ட போய் அது ஒரு கத்தி கதறி கெஞ்சி உபாச ஜபத்தெல்லாம் குறிப்பு எழுதி கொடுக்கறது. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதில் சந்தோஷமாய் அனுபவிக்கத்தான் தருவாரே ஒழிய ஒரு நாளும் அதனால் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ராஜாவாகணும் உங்களை ஏமாத்துறான். பிசாசுடைய உபதேசம், நான் நேரடியாகவே சொல்றேன், அவன் தான் பிசாசு தான் சொன்னா உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காண்பித்து நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன்னா. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எவனாவது வந்து உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு சொன்னா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ஏன்? நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லை, தாயின் கருவில் உருவாகும் போதே எழுதி நோட்டு போட்டு அழகாக தெளிவாக வச்சுட்டார் ஆண்டவர். யூ டோன்ட் வாண்ட் டு வரி ஃபார் எனி திங். நாங்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மீட்டிங் கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் ஒரு நாள், என்ன ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களாமேனாரு. ஆமான்னு. நாளைக்கு காலை எங்கள் சர்ச்சில் செய்தி கொடுக்க வரீங்களான்னாரு. ஐயோ, அதை விட வேற என்ன வேலை இருக்கு, நான் காலையிலே வந்துடுறேன். எத்தனை மணிக்குனார்? 9 மணிக்குனார். 8:55 போனேன், சர்ச்சு பூட்டி இருந்துச்சு. 8:55 போயிட்டேன், சர்ச்சு பூட்டி இருந்துச்சு. பாஸ்டரே 9:05 தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பெருக்குனாங்க, பாய் போட்டாங்க, நானும் கூட உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கூட்டம்லாம் முடிச்சாச்சு. முடியும் போது 60 ரூபா கொடுத்தாரு ஆஃபரிங். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, 60 ரூபா ஆஃபரிங் கொடுத்தாரு. ஏன்னா அவரால் அவ்வளோதான் முடியும். அன்றைக்கி 60 ரூபா கொடுத்தாரு. அன்றைக்கே பெட்ரோல் 30 ரூபாயோ 35 ரூபாயோ, 2 வீலர் தான் வச்சுருந்தேன். பெட்ரோல் போட்ட 35 ரூபாய்க்கு 25 ரூபா தான் கையில் இருந்துச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த 25 ரூபாயிலிருந்து ஆரம்பித்த ஆண்டவர் இன்னைய வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போட்டு ஒவ்வொரு நாளும், என்னப்பா 25 ரூபா கொடுக்குறாங்க, பார்த்து போட்டு கொடுங்கப்பா, கொஞ்சம் எதாவது செய்ய சொல்லுங்கள், ஏதாவது ஆளை எழுப்புங்க, வர்றவங்களை ஏதாவது பார்த்து கொடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே ஆட்களை அனுப்புவார். அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்தால் போதும். ஆண்டவர் அள்ளி கொண்டு வந்து கொட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரிய வேலையை செய்கிறோமா? அதான் ஒரே பருவத்தில் முதலாவது
உன் அழைப்பை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? இப்போவும் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இன்ஜினியராக்க பரலோகத்தில் நீங்கள் அனுப்பலை, டாக்டராக்க அனுப்பலை, உங்களை கலெக்டராக்க அனுப்பலை. அதெல்லாம் தேவை, ஆசை. ஒன்று உங்கள் ஆசை, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசை, இல்லை யாரோ ஒருத்தருடைய ஃப்யூச்சர் பிளான், ஏதோ ஒன்று. ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு பரலோகத்தின் திட்டத்தோடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தின் திட்டம் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் கண்டுபிடிக்கணும், அந்த அழைப்பை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போவும் சொல்கிறேன், இந்த சபைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் அழைப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் உங்கள் அழைப்பை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தையாவது செய்யணும், யாருக்காவது சொல்லணும், ஒருத்தருக்காவது அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும். நாம் யாருக்கும் ஷேர் பண்ணுறோம். இப்போ நீ வந்தோம், இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வேலை என்ன, ரொட்டீன் ஒர்க் என்ன, வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு எழுதப்படாத ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் வெஜிடேரியன் டே. அது நம்ம வச்சுருக்கிறோம். ஒன்று வரும்போதே சிக்கன் மட்டன் சொல்லிட்டு வந்திருப்போம், இல்லை நேற்றே வாங்கி 65 பவுடர் போட்டு வச்சுட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம மைண்ட்லலாம் என்ன இருக்கும், இந்த ஆள் முடிச்சானா வேகமாக போய் பொறிச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரணும், இதுதான் நம்முடைய மைண்டு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸ் இருக்குது. இப்போ வந்து சண்டேங்கிறது நோ கிச்சன் டேன்னு ஆக்கிட்டான். போகும்போதே ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்துறது, வரும்போது இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். எங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும், 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும். 2 ஆராதனையிலையும் அட்டன் பண்ணுவோம். முடிச்சுட்டு 3:30 மணிக்கு ஓப்பன் ஏர்னு சொல்லுவாங்க, இந்த திருப்பிரசங்கம், அதுக்கு போவோம். 6 மணிக்கு முடியும், 6:30 மணிக்கு மாலை ஆராதனை. அதுக்கு போயிட்டு 8:30க்கு தான் முடியும். வீட்டுக்கு போகும்போது 9, 9:30 ஆகும். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். எங்களுக்கு சண்டேங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி. ஆண்டவர் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்கு 7 பண்டிகை நியமிப்பார். ஆனால் 7 பண்டிகைக்கு முன்னாடி நீங்கள் ஆசாரிக்க வேண்டிய பண்டிகைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதை சொல்லுவார்னா ஓய்வு நாளை பற்றி சொல்லுவார். அந்த ஓய்வு நாள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் 7 பண்டிகை. நமக்கு பண்டிகைலாம் என்னன்றது வேறு விஷயம். சண்டே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி. இந்த ஒரு நாளை முழுக்க முழுக்க தேவனுக்கு யூஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் அதை ரிவர்ஸாக பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாளில் தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள், அந்த ஒரு நாள் தான் துணி துவைக்கிற நாள். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்கன்னா ரிவர்ஸாக பார்த்துட்டீங்க. இந்த ஒரு நாள் கர்த்தருக்குரியது. இந்த ஒரு நாள் முழுக்க தேவனுக்கு என்று எதாகிலும் செய்ய வேண்டும். 6 நாள் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு நாளாவது ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு ஓப்பனர் மினிஸ்ட்ரி செய்யுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, பாஸ்டர் கேளுங்க, நாங்கள் ஏதாவது செய்யட்டுமாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் இங்கே உட்காந்துருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். சர்ச்சு நிறைவாக இருந்துச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. முடிஞ்சவொடனே சாட்சி சொல்லுவோம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்கள் அத்தனை பேருமே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். மதுரைக்கு என்ன, மதுரைங்கிறது தான் எழுப்புதலுடைய மையமாக மாறிடும். இங்கிருந்து எழுப்புதல் இந்தியா முழுக்க போயிடும். நீங்கள் அத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 120 பேர் உலகத்தையே கலக்கிட்டா ஒரு குட் சமாரிட்டன் சர்ச்சு இந்த இந்தியாவை கலக்க முடியாதா? நீங்கள் அத்தனை பேரும் எழும்புகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உடனே பவுலை மாதிரி எழுந்துட்டு திருச்சந்தையில் போய் திருச்சந்தையிலிருந்து பிரியமானவர்கள் கூப்பிட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு செய்ய முடியுமோ பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளை முழுக்க இயேசுக்கு என்று செயல்படுத்துங்க. பர்வதம் என்பது அழைப்பை உறுதிப்படுத்துகிற இடம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அப்போ இங்கே வந்திருக்கிறீங்க. முதலாவது நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஓட வேண்டும்.